ஈட் ஸ்ட்ரோக்கால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும், கொளுத்தும் வெயிலில் சர்க்கரை கலந்த குளிர்பானங்களை குடிக்கலாமா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மருத்துவர் சாந்தி கூறும் தகவல்களை பார்க்கலாம். வெயில் காலத்தில் எது போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் பொது? ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏர்லி ஸ்டேஜில் சோர்வை மட்டுமே ஏற்படுத்தும். ஸோ சோர்ந்து போய்விட்டார்கள் என்று நம்ம குளுக்கோஸ் கண்டெய்னிங் ஃபுட்ஸ், தட் இஸ் அதிக சர்க்கரை பானங்களை எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவை இன்னும் நீரிழப்பை அதிகம் பண்ணி பேஷண்ட் இன்னும் டீஹைட்ரேட் ஆகி சோர்வடைவாங்க. ஸோ குளுக்கோன் சி, குளுக்கோன் டி போன்ற பாக்கெட்டில் வரும் குளுக்கோஸ் பொருட்களை சுத்தமாக தவிர்க்க வேண்டும். ஸோ அதற்கு பதிலாக ஓஆர்எஸ், பழச்சாறுகள், சர்க்கரை அளவை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் மிக சிறந்த உணவாக இருக்கும் நீரிழப்பை தவிர்ப்பதற்கு. ஸோ ஆர்டினரி வாட்டர் கூட மோர், பட்டர் மில்க், நமக்கு கிடைக்கக்கூடிய மோர் மற்றும் இளநீர் மற்றும் நுங்கு இவையெல்லாம் இந்த காலத்திற்கான ஏற்ற உணவுகள். அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி சோர்வடைதல், மயக்கம் வருதல், தலை சுற்றல் போன்ற எல்லாவற்றையும் தவிர்த்து நம்ம சேஃபாக வீட்டுக்கு வரலாங்கிற சூழ்நிலையில் அனைவருமே அந்த வழிமுறையை பின்பற்றி கொள்ள வேண்டும். இப்போ தொடர்ச்சியாக வெயிலில் வேலை பார்க்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள், இப்போ தொழிலாளர்கள், மற்ற வியாபாரிகள் வெயிலே வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்க எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் உணவு வகையில்? இல்லை அவங்க எது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பணிகள் பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸில் இருக்கவங்க காஃபி குடிப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ப்ளஸ் ஆல்கஹால் அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த ஸ்ப்ரைட், லிம்கா, அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுது நன்றாக இருக்கும், பட் அதுவும் நீரிழப்பை வேகப்படுத்தும், அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை டோட்டலாக தவிர்க்க வேண்டும். காஃபி, ஆல்கஹால், இந்த லிம்கா, ஸ்ப்ரைட் போன்ற ஏரேட்டட் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், அதை தவிர்க்க வேண்டும். ஸோ மோர், இளநீர், மற்ற ஃப்ரூட் ஜூஸஸ் வித் லெஸ் சுகர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப காரசாரமான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீரின் தேவை அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அது ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஓஆர்எஸ், சாதாரண தண்ணி, உப்பு கலந்த தண்ணி அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது பேலன்ஸ் செய்யப்பட்டு எந்த நோய்க்கும் சிரமத்துக்கும் ஆளாகாமல் வெளியில் வர முடியும் அவங்களால.